அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்மூர்த்திகளால் கூட வெல்ல முடியாத சக்தி படைத்தவன் யார் அப்படின்னா மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரனை வதம் செய்த சத்ரு சம்கார தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மகிஷாசுர மர்த்தினி. சரிங்களா? இந்த மகிஷாசுர மர்த்தினியுடைய துஷ்ட பந்தன எலுமிச்சல கனி பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மகிஷாசுரணி மத்தினியுடைய துஷ்ட பந்தன மந்திரத்தை ஒரு எலுமிச்சம்பழங்கனியில் மந்திர உரியேற்றப்பட்டு அந்த எலுமிச்சம்பழங்கனியை கொண்டு போய் உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு மஞ்சள் துணியிலையாவது ஒரு வெள்ளை துணியிலையாவது கொண்டு போய் வாசல்லையோ இல்லை உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டுடைய தெற்கு மூலையிலையோ இதை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு இந்த எலுமிச்சம்பழங்கனியை கொண்டு போய் கட்டணும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண்திஷ்டிகளாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், பில்லி சூனியம் இந்த எதிரிகளால் செய்யக்கூடிய எந்த விதமான மாந்திரீக பிரச்சனைகளாக இருக்கட்டும், சரிங்களா, சிலர் வீட்டுகளில் இந்த துஷ்ட சக்திகள்னால பாதிப்பு இருக்கும். சரிங்களா? எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகள் நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த சக்தியும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த துஷ்ட சக்தி எல்லாமே கட்டுப்பட்டு போயிடும், உள்ள அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மகிஷாசுரனுடைய துஷ்ட பந்தன எலுமிச்சம்பழங்கனி பிரயோக முறை. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இதை சொல்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த மகிஷாசுர மர்த்தினி மூவர்களையும் தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னாவே மகிஷாசுர மர்த்தினி தான். அதனால தான் இந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி, எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பதற்கும் சரி, இந்த மகிஷாசுர மர்த்தினியுடைய மந்திரத்தை நம்ம எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த பந்தனம் அப்படின்னாவே பாதுகாக்கிறது. சரிங்களா? நான் நிறைய வீடியோக்குள்ளே கொடுத்துருப்பேன், அஷ்டதிக்கு பந்தனம். சரிங்களா? பந்தன முறைகள் நம்ம வீடியோ பதிவில் நிறைய கொடுத்துருப்போம். சரிங்களா? பந்தனம்னா என்ன அப்படின்னா பாதுகாக்கிறது. ஒவ்வொரு தெய்வங்களை வச்சும் பந்தனம் பண்ணலாம். சரிங்களா? கருப்பசாமியை வச்சும் பந்தனம் பண்ணலாம், வீரபத்திரரை வச்சும் பந்தன முறைகள் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காளியை வச்சும் பந்தன முறைகள் பண்ணி நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நிறைய முறைகளில் பந்தனம் பண்ணலாம். ஆனால் ஓலைச்சுவடிகளை பிரத்யேகமாகவே இந்த ஒரு சில தெய்வங்களை வச்சு தான் இந்த பந்தன முறைகள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க உலக மக்களை காப்பதற்காகவே படைக்கப்பட்ட தெய்வங்கள். சரிங்களா? அப்போனா அந்த தெய்வங்களை வச்சு பண்ணும்போது அந்த தெய்வங்களுடைய கட்டுகளை என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. இந்த வீரபத்திரருடைய பந்தன கட்டெல்லாம் உடைக்கவே முடியாது, பைரவருடைய பந்தன கட்டை உடைக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி சுவடிகளில் ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த பிரத்யேக தெய்வங்களுக்கு மட்டும் வச்சு பந்தன முறைகள் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தெய்வங்களுடைய கட்டுகளை உடைக்கிற வல்லமையும் வலிமையும் யாருக்கும் இல்லை. சரிங்களா? அதனால தான் வீரபத்திரர், மகிஷாசுர மர்த்தினி, துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா பந்தன முறைகள் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த எல்லா மாந்திரிகருமே கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு, மாந்திரிகராக இருக்கட்டும், கோவில் வச்சு வணங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க, எதிரிகள்னால எங்களுக்கு தொந்தரவு ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அவங்களாம் என்ன செய்யணும்னா இந்த பந்தன முறையை அஷ்டதிக்கு பந்தனம் போட்டு வச்சுக்கிறணும். ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டுறீங்க, ஒரு குறி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் எல்லா இடத்துலையுமே போட்டி பொறாமைகள்னால என்ன செய்கிறாங்கன்னா மாந்திரிகத்தை கையில் எடுக்கிறாங்க. சரிங்களா? கையில் எடுத்து பல குடும்பங்கள் என்ன செஞ்சிருது, அந்த வளர்ச்சி, அவங்களுடைய வளர்ச்சியை என்ன செஞ்சிருது, அப்படியே கோணி குறுகி வச்சிருது. சரிங்களா? அதனால முதலாக மாந்திரியம் கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நிலையில இருக்கட்டும், அஷ்டதிக்கு பந்தனத்தை நம்ம உருவாக்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிரிகள் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சா கூட உள்ளே வர முடியாது. சரிங்களா? அந்த தெய்வம் அந்த திக்குலையுமே நின்று நம்மளை என்ன செய்யும்னா பாதுகாக்கும். அந்த பந்தன கட்டை உடைச்சு நம்மளை யாரும் எதிரிகள் நம்மளை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அதனால தான் ஆதி காலங்களில் என்ன செஞ்சுட்டாங்க, பெரிய பெரிய மாந்திரியவாதிகளும் சரி, பெரிய பெரிய கோவில்களில் கூட என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த பந்தன கட்டுகளை போட்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? அதனால தான் அந்த தெய்வங்கள் கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க,
தெய்வங்கள் கூட பாதுகாப்பு போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா பெரிய பெரிய மந்திரவாதிகள் வந்து தெய்வங்களை கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பந்தன கட்டுகளை வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து பந்தனம் அப்படின்னா பெரிய விஷயம், சரிங்களா? ஏன்னா இந்த பந்தனத்தை நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எதற்குமே பயப்பட தேவையில்லை. எதிரிகள் வந்து நம்மளுக்கு செய்வனை செஞ்சுருவாங்களோ, எதிரிகள் வந்து நம்மளை வந்து ஏதாவது மாந்திரீகத்தில் வச்சு நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால இல்லை ஒரு செய்வனையே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த பந்தனத்தை நம்ம வீட்டை சுற்றி நம்ம பிதைச்சிட்டாலும் சரி, அந்த பந்தன மந்திரங்களை வந்து உருயிட்டு உங்கள் வீட்டு வாசலில் கட்டிட்டாலும் சரி, அந்த இடத்துல என்ன செஞ்சு போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த செய்வனையே இருக்க முடியாது. அப்படியே அதுக்கு என்ன செஞ்சிடும், உடலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், ஓடி போயிடும். அதனால உள்ளக்க தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் இன்றைய காலகட்டங்களுக்கு வந்து பந்தனத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே, சரிங்களா? அதுவுமே நிறைய தெய்வங்களுடைய பந்தன முறைகள் இருக்கு. நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மகிஷாசுரமர்த்தினியுடைய அந்த துஷ்ட பந்தன மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 எலுமிச்சம்பழம் கனி விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. 4 எலுமிச்சம்பழம் கனியை விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க. எந்த ஒரு பில்லியும் அந்த எலுமிச்சம்பழம் கனி மேலே இல்லாமல் சுத்தமான எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க. பேரம் பேசிலாம் வாங்கக்கூடாது. 4 எலுமிச்சம்பழம் எடுங்க, 100 ரூபாயை கொடுங்க, அவங்க அதுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்படி 4 எலுமிச்சம்பழங்கனி வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 4 மண் குடுவை, சரிங்களா? மண் கலையை மாதிரி சின்ன அளவில் இருக்கும், சரிங்களா? அது மாதிரி 4 கலை மண் குடுவை 4 கலையை ஒன்று வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசுவுடைய விபூதி, சரிங்களா? இந்த விபூதி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த 4 கலையத்துலையுமே என்ன செஞ்சுருங்கன்னா உள்ளக்க கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிங்க, சரிங்களா? கொட்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த 4 எலுமிச்சம்பழங்கனியை உங்களுடைய பூஜை அறையிலே இந்த விஷயத்தை செய்யலாம், சரிங்களா? இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம், அஷ்டமியில் செய்யலாம், நவமியில் செய்யலாம், பஞ்சமியில் செய்யலாம். இந்த நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் பண்ண வேணாம், சரிங்களா? நான் சொன்ன நாட்களில் மட்டும் பண்ணிக்கிங்க. அந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய பூஜை ரூமில் இரவு 10 மணிக்கு மேலாக உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கில் ஒரு தீபம் போட்டுட்டு கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க. ஒரு கீழே வந்து ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதன் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த 4 எலுமிச்சம்பழம் கனியுமே என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய வலது கையில் அப்படியே 5 விரலுமே அந்த எலுமிச்சம்பழம் கனியில் படுற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மொத்தம் 1008 உரு கொடுக்கணும், சரிங்களா? மொத்தம் 1008 உரு கொடுக்கணும். இந்த 1008 உருவுமே ஒரே நாள்லே கொடுக்கணும், சரிங்களா? கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் இன்னொரு கொஞ்ச நேரம் சொல்கிறது அப்படி வச்சுக்க கூடாது. ஒரே நாள்லையே இந்த விஷயத்த செய்யணும். ஒரு 2 மணி நேரத்தில் உட்காந்து சொன்னோம்னா இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடலாம், சரிங்களா? அதனால இந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பழம் கனியில் உருவேற்றிட்டு அந்த உருவேற்றின பிறகு 1008 சொல்லி முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழம் கனியை கொண்டு போய் என்ன செய்றீங்கன்னா அந்த மண் குடுவையில் 4 குடுவை இருக்குது பாருங்கள், அந்த 4 குடுவையிலையுமே போட்டுக்குங்க, சரிங்களா? இந்த 4 குடுவையிலையுமே சில மூலிகை முறைகள் இருக்குது. குடுவைக்குள்ளே போடுறதுக்கு வந்து மூலிகை முறைகள் இருக்குது, அதுக்குண்டான எந்திரங்கள் இருக்குது, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வந்து எல்லா மக்களுமே பயன்படுற மாதிரி ஒரு எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு எலுமிச்சம்பழங்கனியை வச்சே நம்ம என்ன செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அஷ்டதிக்கு பந்தன குடுவைகள் வந்து நிறைய மூலிகைகள் நிறைய எந்திரங்கள்லாம் போட்டு அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது இருக்குது. அதுவுமே பண்ணலாம், சரிங்களா? இன்னைக்கு நீ எல்லாருமே பயன்படுற நோக்கத்தில் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு சிகப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் துணியில் அந்த வாயில் பகுதி அந்த களையத்துடைய வாயில் பகுதியை கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி 4 திசையிலையுமே பிதைச்சிடலாம். இல்லை கோவில் வச்சுருக்கக்கூடிய கோவிலில் 4 திசைகள்லையுமே வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு இந்த மாதிரி திசைகளில் பிதைச்சிடலாம். இப்படி இப்போ பிதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வீட்டை சுற்றியோ உங்களோட கோயிலை சுற்றியோ என்ன செஞ்சிடும் அஷ்டதிக்கு பந்தனம் விழுந்து போயிடும், சரிங்களா? இது குடுவையில் பண்ண முடியலை அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கனி எடுத்துட்டு இந்த மந்திரத்தை 1008 தடவை உரியேற்றி உங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் வீட்டு பூஜையிலோ நீங்கள் கட்டிக்கிங்கன்னா அந்த வீட்டில் எப்பேற்பட்ட ஏவலோ பில்லி சூனியம் இந்த மாதிரி காத்து கருப்பு எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும், சரிங்களா? இந்த முறை தான் என்ன செய்யணும்னா எதிரிகள் நம்மளுக்கு செய்வன ஏவல் என்ன பிரச்சனை வச்சாலுமே இது அப்படியே அவனுக்கு திரும்பி போயிடும், சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த பந்தன முறை, சரிங்களா? இந்த பந்தன முறை எல்லாருமே பயன்படுத்துங்க. ஆதிசக்தியை மனசில் நிறுத்தி
முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் தரும். சரிங்களா? கண்டிப்பாக பலன் தரும். இது பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறவங்கெல்லாம் இந்த பந்தன முறையை பண்ணி உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களும் இந்த பந்தன முறையை பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களை தொழிலில் உங்களை யாரும் உங்களை கெடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு கோவில் வச்சு குறி சொல்கிறவங்க அவங்களும் இந்த பந்தன குடுவையை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களை தேடி வர்றவங்களுக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கையில் எடுத்துக்கிட்டு விபூதி கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை உருவிட்டு அவங்க கையில் கொடுத்துடுங்க. சரிங்களா? அவனுக்கு எந்த விதமான பேய் பிசாசு இருந்தாலும் ஓடி போயிடும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு தேடி வர்றவங்களுக்கும் இதை பயன்படுது. ஒரு மாந்திரிகர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஒரு குறி சொல்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? நான் சொல்கிற முறைகளை நான் சொன்ன மாதிரியே எடுத்து பண்ணுங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை இது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.